வரும் 24ஆம் தேதி வரை வங்கக்கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் 22ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது முதலில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மே 24ஆம் தேதி காலை மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. இதனால் மே 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வடக்கு ஒடிசா மற்றும் கங்கை நதி, மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 23ஆம் தேதி மத்திய வங்கக்கடலிலும், மே 24இல் வடக்கு வங்கக்கடலிலும் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும். இதனால் மீனவர்கள் 2 தினங்களும் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் மே 23ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கொடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான எல்லப்பாளையம், பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. அப்போது சாலைகளில் தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். கொடைக்கானல் பல்லங்கிக்கோம்பை அருகே ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கிராம மக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்லங்கிக்கோம்பை மூங்கில்காடு இடையே உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலையை கடந்து செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் வேகமாக செல்கிறது. இதனால் மலை கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் வீட்டிற்குள் முடங்கினர். தங்களது நலன் கருதி மூங்கில்காடு பகுதியில் பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் 1050 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குழித்துறை தரைப்பாலம் மூழ்கி தண்ணீர் மறுகால் பாய்ந்து செல்வதால் அந்த வழியாக இருசக்கர வாகனம் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் 2 பகுதிகளிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.